வந்துட்டியா? அழகாத்தான் இருக்க. போலாமா? என்ன? எங்கடி ஓட பாக்குற? 2500 ரூபாய் பணம் கொடுத்துருக்க. என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருடி? யாருடி நீ? சொல்லு, யாரு நீ? நான் ககனோட ஆளு. ககனோட ஆளா? யாரு அவன்? அவன் எவனா இருந்தா இருக்கல நீ ஏறி உள்ள. உங்க பையன் சொல்லிட்டு இருக்க, அவளை விடுன்னு. அவதான் சொல்றான்ல ககனோட ஆளு. பெரிய பிரச்சனை. சொன்ன கேட்க மாட்டேன். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான். நீ உள்ள போயிட்டு டீடைலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. கேஸ கையோட ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓ, சார், முகத்துல என்ன சார் அடி? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்யா, 3 ஸ்டிச். பரவாயில்ல. ஆமா, இந்த சிட்டில ககன்ற பேர்ல ஒரு தட்டு கடைக்காரன் உண்டா? அவன் ஒரு கேடி நினைக்கிறேன். ககன் ஒண்ணு கேடி இல்ல சார். அவனை பிள்ளை கரியும் அறியுமோ? தெரியும். உடனே அவனை பார்க்கணும். போய் கூட்டு வா சார். போங்கறல. சார், எஸ்ஐ சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க கம்ப்ளைண்ட். சார், என்னடி லுக்கு விடுற? என்ன யாரு நினைச்ச? ஆறுமுகம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். இந்த ஆள் தான் புது எஸ்ஐயா? உனக்கு இவரு முன்னாடியே தெரியுமா? டிஃபன் கொடுத்தியா? டிஃபன் கொடுக்கல, அவருக்கு டிஷ்ஷும் கொடுத்த. அட கடவுளே. அதுவும் அந்த ஆள் இங்க தான் வராரு. சார், இவன் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா அவனை மன்னிச்சு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போய் புடி. போங்கறல. ஓகே. நீ எங்க போற? Who are you? I am Gagan sir. நான் இப்பதான் சார் உங்களை முதல் முறையா பார்க்கறேன். I am Circle Inspector ஆறுமுகம். Glad to meet you. எவன்கிட்ட மோதுற? இங்க பாருங்க சார், நீங்க யாரும் தெரியாம தானே அவங்க 2 உதவ வச்சேன். நீங்களும் மன்னிச்சிடுங்க, நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். காம்ப்ரமைஸ். எந்தடா காம்ப்ரமைஸ்? பொறுமையா உதவுங்க சார், கப்போர்ட் உடைஞ்சு போய்டும். கவர்மெண்ட் உடைய காசு இல்ல. செவுரு நல்ல ஸ்ட்ராங் தான், எதுவுமே ஆகல. மிஸ் பண்றியா? பின்ன நீங்க அடிக்கிற அடிய முகத்துல வாங்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் நல்லா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஏத்த உடம்பு சார் இது. பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க விட மாட்டேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடி என் மேல விழுந்துச்சுன்னா போலீஸ்காரன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன். அதனால தானே இவ்வளவு நேரம் நான் மிஸ் ஆனேன். விட்டா கொன்றுவீங்க போலியே. என்ன விட்றா? விட்றாங்கறல்ல, விடு தலைவா. விடுங்க சொல்றல, விட்டாதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என் மேல கை வச்சா போலீஸ்காரனும் பார்க்க மாட்டேன், எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கேன். வேண்டாம், விளையாடாத. நீங்க என்னதான் கத்துனாலும் உங்களை நான் இப்ப வெளியே விட போறது இல்ல. வேண்டாம், சொன்னா கேளு. என்ன இருந்தாலும் எனக்கு போலீஸ்காரங்களை அடிச்சுட்டேன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. நீங்க அந்த பேரை மாத்த வேண்டாம் சார். நீங்க லாக்அப்ல படுத்து தூங்கி இருக்கீங்களா? என்ன ஒரு நாத்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் லாக்அப்ல இருந்து வெளியே வந்துட்டா நின்று அவசானமா, புரிஞ்சுதா? சார் எப்ப லாக்அப்ல இருந்து வெளியே வருவேன்னு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். வேண்டாம், விளையாடாத. சார், வர்றவங்க உங்களை மாதிரி சும்மா அப்படி கத்திட்டு இருக்க மாட்டாங்க. இது பாருங்க, போன் வருது, உங்களுக்காக இருக்கும், எடுக்கட்டுமா? வேண்டாம், பிரச்சனையை பெருசாக்காத. சொன்னா கேளு, அது எனக்கு வந்த போன்டா. ஹலோ ஹலோ ஆறுமுகம், நான் எஸ்பி பேசுறேன்.
எஸ்பி நீ பேசாத, மரியாதை போன கிட்ட கூட. ஹலோ, நான் எஸ்ஐ ஆர்வம் பேசுறேன் சார். நாளைக்கு கவர்னர் கோயம்புத்தூர் வராரு. எல்லா செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடு. செக்யூரிட்டியா? அதனால என்னால தர முடியாது. அது வந்து எஸ்பி டா, வேலை போயிடும். வேலை போயிடுமா? போட்டோம். நீ போடா பொறுக்கி, நாயே, பேயே, பூதமே, எருமை, மாடு, கோழி. ராஸ்கல். நீ என்ன சொன்ன? நீ லாக்அப்ல இருந்து வெளியே வந்தா என்ன நாஸ்தி பண்ணுவனு? இத பாருடா தம்பி, நாளைக்கு உன் தலையில தொப்பிந்தா தானே நாஸ்தி பண்ணுவ. நாளைக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்த தம்பி. டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? சாவியா கொடுத்துட்டு போடா. லாக்அப் திறந்துட்டு போடா. எது எப்படியோ அந்த பொண்ணு சரியான நேரத்துல எஸ்கேப் பண்ணது ரொம்ப நல்லதாயிடுச்சு. எஸ்ஐ கேட்டாருன்னா சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லைன்னு சொன்னா போதும். பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? பிரச்சனை எப்போ சால்வ் ஆயிடுச்சு. அவரு அப்படி கூட மயங்கர ஆள் இல்லையே, எப்படி மயக்கன? நான் மயக்கல, சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி லாக்அப்ல போட்டு. அட கடவுளே, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அந்த ஆளு உன்னை சும்மா விடுவாரா? எங்கேயாவது போய் தப்பிக்கிற வழியை பாரு. அப்படி பயந்துல என்னால போக முடியாது. இங்க பாருடா, பிரச்சனை பெருசாயிடும். நீங்க நிம்மதி அடைறதுக்காக வேணா நான் ஒன்னு பண்றேன். எங்க அப்பா என்ன ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காரு, நான் வேணா அங்க போறேன். அதை விட்டுட்டு இவனுக்காக பயந்துல நான் போக மாட்டேன். எப்படியோ எங்கேயாவது போய் தொலை. கிளம்பு. கான்ஸ்டபிள் சார் உள்ள அலறிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம், கொஞ்சம் அமைதியாரியா. அவன் முதல்ல போய் எஸ்கேப் ஆகட்டும், அதுக்கப்புறமா திறந்து விட்டுக்கலாம். ஹலோ, உனக்கு சாகறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கலையா? ஏன் உனக்கு கண்ணல்ல பாத்து வர தெரியாது? இதேடா எனக்கு பெரிய தொல்லையா போச்சு. ரோட்ல இருந்து ஓரமா நில்லடி, நான் வண்டி எடுத்து அர்ஜென்ட்டா கிளம்பணும். பேசுறது கேட்கலையா? ஓரமா போய் நின்னு தொலை. என்ன முறைச்சு பாக்குற? நான் மோசமான ஆளு. டேய், என்கிட்ட வச்சுக்காதா. நான் ககனோட ஆளு. ககனோட லவ்வர். இதுதான் அந்த டிரைவரும் சாமியானு சொன்ன பொண்ணா? ககனோட லவ்வர். ஐயோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியல. நான் ஆளு யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவுக்கு நடுராத்திரியில என்னுடைய உதவி தேவைப்பட வேண்டிய நிலைமை வருமா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஏதாவது சரி, அப்படின்னா அக்கா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நானாவது கொஞ்சம் போயிடுவேன். ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. இனிமே என் வண்டி முன்னாடி நீங்க வந்து விழுந்தா கூட நான் பிரேக்க மிதிக்கவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ககன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, நீங்க எங்க போறீங்க? சேலத்துக்கு. சேலமா? சேலத்துக்கு வேணா, கேரளா போலாமா? வேணாம், நானும் சேலம் வரேன். என் கூட வா. ஐயோ, நான் வயசுக்கு வந்த ஒரு சின்ன பையன். நான் எப்பவே கண்ட்ரோல்ல தான் இருப்பேன். அக்கா கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும் என் கூட வாங்க. சும்மா வாய் அடிக்காம வண்டி எடுங்க. தானே இருப்பீங்க. அக்கா, நம்ம ரெண்டு பேரையும் நடுராத்திரியில ஒன்னா வச்சு ககன் பாத்துட்டாருன்னா சந்தேகப்படுவாரா? இங்க பாரு, ஏன் ககன் ஒன்னும் உன்ன மாதிரி லூச பார்த்து சந்தேகப்பட மாட்டான். அக்கா எதுக்கு போலீஸ பார்த்த உடனே ஒளிஞ்சீங்க? நீ எதுக்கு ஒளிஞ்ச? எனக்கு போலீஸ் கண்ட அலர்ஜி. ஹிப்ஹாப் அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. விக்கலு. எனக்கும் போலீஸ பார்த்தா அப்படிதான். சேம் பிஞ்ச். வண்டி எடுங்க. ககன் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க என்ன? சார், நீங்க நினைக்கிற மாதிரி ககன் ஒண்ணு அப்படி பிரச்சனை பண்றவன். நீ ஒண்ணும் பரையாண்டா, எல்லாம் எனக்கு தெரியும். இது என்னோட மான பிரச்சனை. எனக்கு வேணும், அவ வேணும், அந்த ககன் வேணும். என்ன இல்லன்னு சொன்னா நிக்கணும். எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சியா? ரொம்ப பேசுறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் போலீஸ பார்த்தா இப்ப பரனால திரும்பி போயிடலாமா? அவன்தான் ககன். ககன் வேகமா போங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல வேகமா போக முடியாது.
என்னாச்சு? ஐயோ அக்கா, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிட்டு Oh நின்னுச்சுன்னு my நினைக்கிறேன். God, இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க. Oh my God. மை காட்னு சொல்லாதீங்க, அவர் காட்னு சொல்லுங்க. நான் கூட பாவம்ல. எதியா உன் வண்டி? இதான் சார். உனக்கு யூனிஃபார்ம் இல்லையா? இருக்கு சார். என் வண்டியில கொஞ்சம் பிரேக் ப்ராப்ளம். இந்த வண்டியை கொண்டு போய் நீ ஸ்டேஷன்ல விட்டுரு. உன் வண்டியோட சாவி என்கிட்ட கொடு. பயந்துக்காதையா, நான் போலீஸ்காரன் இருந்தா கூட நான் மனசாட்சி உள்ள வந்தா வண்டியோட வாடகையோ நானே நாளைக்கு நான் உன் கையில கொடுத்துடுறேன். சாவி கொடு. ஏற்கடி என்னுடைய ஒய்ஃப், நாங்க சினிமா பார்க்க போறோம். யோ, அந்த சீரியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடு, சரியா? ஓகே சார். என்ன இதுக்கு ஒய்ஃப்னு சொன்னா? அப்படி சொன்னதானே ஒரு கிக் இருக்கும். சுத்தம். இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா? திமிர் பிடிச்சவன். எல்லாம் மேல இருந்து ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்கா. தோ இங்க 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 இங்க. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தூக்க வராம படுத்து தூங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க உங்க பக்கத்துல படுத்து நான் எப்படிக்கா ஒழுங்கா படுத்து தூங்க முடியும்? இப்போ உன்னை யார் தூங்க சொன்னா? தூங்குறது கூட யாராவது சொல்லணுமா என்ன? நேரம் சேலத்துக்கு போயிருக்கலாம். தூங்காம வண்டி ஓட்டினா சேலத்துக்கு நேரா போய் சேர வேண்டியதா. நான் சொர்க்கத்துக்கு, நீங்க நரகத்துக்கு. அப்புறம் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இங்கே இறங்கிக்கோங்க. என்ன இங்கே விட்டு போயிடுவியா? நான் இத ககன் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோ. அப்படிலாம் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. நீங்க முதல்ல வண்டியில இருங்க. ககன்ட்ட ஒண்ணும் சொல்லிடாதீங்க, நான் பாவம்ல. போலாம்ல, போயிரலாம்ல. முதல்ல போறியா? படுத்தாத. என்னக்கா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே வரீங்க? தயவு செஞ்சு அக்கா அக்கான்னு கூப்பிடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? பின்ன அக்காவை நான் என்னன்னுக்கா சொல்லி கூப்பிடுறது? மேடம்னு கூப்பிட்டா போதும். மேடம் மேடம் ககனும் ரெண்டு பேரும் அப்படித்தானே மேடம்? எப்படி? ரெண்டு பேரும் அப்படித்தானே. மேடத்தை ககன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? லக்ஷ்மின்னு. ரொம்ப பாசமா இருந்தா மயிலுன்னு கூப்பிடுவாரு. ஐயே, மயிலுன்னா? மயிலுன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல. ஆமா, இந்த ககன மேடம் முதல்ல எங்க வச்சு பாத்தீங்க? அது காலேஜ்ல. காலேஜ்ல வச்சா? ககன் காலேஜுக்கெல்லாம் போயிருக்காரா? பின்ன நான் யூஜில ஜாயின் பண்ணும்போது அவரு பிஜி செகண்ட் இயர். ஆஹா, அப்படியா? பின்ன இல்லாம. அப்புறம் ககன் பார்க்க எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? ரொம்ப. அவரே அமிதாப் பச்சன் ஹைட்.
சல்மான் கானோட பாடி. ரஜினிகாந்தோட ஸ்டைல். அதோட சூப்பர் டான்சர். டான்சரா? என் பரமபிதாவே. இன்னும் அவரை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஐயோ போதுங்க, இதுக்கு மேல கேட்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லக்கா. இல்ல மேடம். இதுதானே மேடம் நீங்க சொன்ன பிளாட்? ஆமா, தேங்க்ஸ். ஓ, அப்புறம் நான் உன்னை பத்தி ககன் கிட்ட ஸ்பெஷலா சொல்றேன். ஓ, உங்களுக்கு காசு ஏதாவது? ஐயோ மேடம், என்ன அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். சரி, அப்ப நான் வரேன். ஓ சாரி சாரி, உங்க மொபைல் நம்பர் சொல்றீங்களா? எதுக்குங்க? சும்மா தான் கேக்குறேன், ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவேன்ல. 9847051751. 98470517. பேரு கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? ககன். எஸ், GAGAN, ககன்.